அடச்சை. ஐயோ என்ன இது? ஐயோ இவனா? என்னடா சொல்லிட்டு போறா? அவன் அப்பா நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டானா, வேணா நைட் ஷோ போலான்றா. நைட் டியூட்டி நைட் ஷோவா? ஏய் அது கூர்கா பொண்ணு தானே? ஆறாது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹாய் சார், வணக்கம் சார். நீங்கள் கோயம்புத்தூர் மேப்பில் ஃபாலோ பண்ணுறீங்களா சார்? இல்லையா சார்? சூப்பர் சாத்திட்டு அப்படி ஓரம் பண்ணல போ. அவளுக்கு இதாயிருச்சு சார். bro what you do for living? நீங்க வாழ்றதுக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு என்ன பண்ற? ஆல்ரெடி நம்ம நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஐயா சாப்பிடுவோம்டா. நான் பரோட்டா சாப்பிடுறேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில வாங்கி போயிடணும். ஒவ்வொரு தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவன் அவன் மூக்கிலேருந்து வர்ற சுவாசத்தை நான் இழுக்கிறேன். ஐயே, ஏன் ஏன் வெளியிலாம் காத்து இல்லையா? சொல்லுங்க ஜி. ஃப்ரெண்டு உதிரப்படுதுங்க. படட்டும் சொல்லுங்க ஜி. டொமேட்டோ எச்சி வருதுங்க. எச்சி விட்டு சொல்லிக்கலாம் ஜி. சொல்லுங்க ஜி. யாரு இது? ரிப்ளாக் அடிச்சிருவாரு போல இருக்கு. மேட்ரு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஜி. இதனால எனக்கு என்ன கிடைக்குதுங்க? உடம்புக்கு தேவையான பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது. கழுதுங்கிறது வெளியிலலாம் கிடைக்காத ஒரு காத்து. மருத்துவ கிடக்குங்க. ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேன்? நிறைய சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. பாவம். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் திருட வந்தாலும் முடியாது. முடியாதுடா. உங்களை திருத்துறதுக்கே வந்துட்டாங்களா மேடம்? என்ன பாட்டு இது? தெரியல. சொல்றேன் தப்பா நினைச்சீங்க. தங்கச்சி மாதிரி தான், அனுஷ்கா மாதிரி இருக்கீங்க நீங்க. சீரியஸா அச்சி தூக்கி போட்டு மெரிச்சிடுவோம். சும்மா உடனே தேங்க்ஸ். நான் ஐயே சரி. நீங்க என்ன வாடவில்லா இல்ல கத்தி கேட்டு நடக்குவாங்க. ஓ, டுடே லாஸ்ட் சோஷியல். ஐயோ பயமா இது கடிச்சிடாத. ஐயோ, என்னது இது? கழுத்து அங்கிட்டு கழுத்து போயிட்டு மட்டும் தான் வருது. முன்னாடி அவர் தலையில என்ன ப்ராப்ளம்? அவர் தலையில வந்துங்க ஐயோ சின்ன பிள்ளைல இருந்து தலை நிக்காதுங்க, அதான் ப்ராப்ளம். அப்படிதான் இருக்கு. ஐயோ மாமா, அது வந்து டஸ்கோ எப்படி வருது கழுத்து? அப்படியா? Damn, those girls are cute. Yeah? Watch this. பார்த்துட்டேன். ஐயோ பாவம். அட பாவி. அதிகமா போச்சு மாடே. எவ்வளோத்துக்கு பேர் பார்த்துட்டாங்கய்யா. கணவர் வந்துட்டாரு. தான் இருந்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டிமா. கணவர் மளிகை வாங்க போனா அவ்வளவுதான். நீ எனக்கு பொண்டாட்டிமா மனைவி. அப்படின்னா நீங்க என்ன செல்லா காசாதான் நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இருக்கிறோம். தற்குறியோட மீனிங் தெரியுமா? ஒண்ணுமே பண்ண தெரியாது அவனுக்கு. தற்குறினா எதுவும் தெரியாது. தற்குறினா ஒரு டேலண்டடான ஒரு பர்சனை தான் தற்குறின்னு சொல்றாங்க. டேலண்ட். தற்குறி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து பத்திரங்கள் எழுதுவாங்க, அதுல வந்து விக்கிறவங்க வாங்குறவங்க சாட்சிகள் எல்லாருமே கையெழுத்து போடுவோம் இல்லையா? கையெழுத்து போட தெரியாதவர்கள் முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா எழுத்தாணையில ஒரு கீறல் போடுவாங்க. அந்த கீறலுக்கு பெயர் தற்குறி இடுதல் அப்படின்னு பேர். அப்படியே கையெழுத்து போட தெரியாதவங்களை கூப்பிடுறதுக்காக அந்த தற்குறி இருப்பவரை கூப்பிடுப்பா, தற்குறி கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட பரவாயில்ல, என்ன சொன்னாலும் தற்குறினா அப்படிதான் சொல்லுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச தற்குறி தான். அவரு சொன்னதை பத்தியா? யார் சொன்னது? நீங்க தற்குறியா? நீங்க தற்குறியா? எஸ் ஐ அம் தற்குறி. புரோஜினி சந்ததி இணைங்க, நீங்களும் தற்குறியா மாறலாம். அது என்ன ப்ராசஸ் எல்லாமே பார்த்தா எங்களோட வெப்சைட்ல இருக்கு. நீங்களே தெரிஞ்சுக்கங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்களும் தற்குறியா மாறி உங்களோட தனித்திறமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. பரவாயில்ல, நான் தற்குறியாலாம் ஆகல, நீங்களே தற்குறியாவே இருக்கு. சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி சாதாரண கேசவனா எல்லாத்தையும் மென்டல் ஆக்கி கேனைனாக்குறது ஐயா தான். இந்த மாதிரி பல கேனைன்களை உருவாக்கணும்னு ஐயா ரொம்ப ஆனா ரொம்ப பாவம். எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா, இந்த கோயம்புத்தூர்
ஓ இவர் அது போட்டிருந்தாருல பிரியாணி மேனு, இதைத்தான் சொன்னிட்டு இது பார்க்கல நம்ம. கரெக்டா உங்ககிட்ட தான் வரானுங்க. இது ஆக்சுவலி என்ன சார்? இவர் ஜெயிலுக்கு அடிக்கிட்டு பப்ளிக்ல சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். பெருமை வேற. ஓ மை காட், காசு வாங்கி இருக்காரு அவ்வளவுதான். ஏன்னா போனா சொன்னா போலீஸ் புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. அதையும் சொல்லிட்டாங்க. இதையடுத்து அவரது வீட்டுக்கு சென்று வனத்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது வீட்டிலிருந்து புள்ளி மானின் சும்மா இருக்கிறவரை ஜெயிலுக்கு தள்ளி விட்டு. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. ஒரு அடி கூட வாங்காம உனக்கு தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குன்னு. ஆமா போலீஸ் கேட்டிருந்தா கூட சொல்லி இருக்க மாட்டாரு. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? அப்போது அவரது கழுத்தில் அணிந்திருந்த புலிநகம் போட்ட வெளில வந்தாருன்னா பறிமுதல் செய்ததோடு பாலகிருஷ்ணனையும் அடுத்து அவரோட பலதான் மாட்டிருப்பாரு. அவன் தான் அன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டான். என்னனே செஞ்சான்? நீங்க நாட்டாமையா சார்? இருக்கலாம். அந்த மாதிரி தான் பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நான் வேட்டைக்கு போகல, வேட்டைக்கு போகலாம்னு ஆசை இருக்கு. பட் அந்த அளவுக்கு இங்க இந்த மாதிரி ஒரு இடம் போனாலும் ஏன்னா போனா சொன்னா போலீஸ் புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. வேட்டைக்கு போய் அடிச்சிருக்கலாம், ஆனாலும் வெளியே வந்து சொல்லிக்க மாட்டேங்கிறாரு சார். நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்கிட்ட நீ உலக லெவல் ஃபேமஸ் சொல்லி இருக்கியா? அப்ப இடையில வீடு பூரா பிட் பண்ணி வச்சிருக்கேன். புள்ளி மானின் கொம்புகளை அது அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா வேலை பார்த்துருக்க நீ? மேட்ர மட்டும் எழுத்துனா போட்ட பிளான் எல்லாம் சேர்த்து தள்ளிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? டிரைவரா? ஏன் சும்மா ஜோக் அடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு ஒரு கலகலப்பா இருக்கு, தூக்கம் வரல. இந்த மாதிரி லாரிக்குள்ள விட்டு அது குடும்பம் அழிஞ்சு போயிடும். சும்மா ஜாலிக்கு பாடுறாங்களா என்னவோ. அந்த மாதிரி காமெடி பண்ணாத. அது பார்த்தல. பாத்தியா ஏன் வேற ட்ரெஸ்ஸே கிடைக்கலையா? நேர்லயே போயிட்டாங்களா பார்க்க? போயிருப்பாங்க. இது பார்த்தோம் ஒரு எலி நாய் இப்படி இலைய திருப்பி போட்டுச்சு. திருப்பி போட்டு சாப்பிடுறாங்களா? அப்படியா? திருப்பி போட்டு சாப்பிடுறாங்க. சொன்னல நான் இருக்காதுன்னு நினைச்சேன். கருமம். ஓ இவங்க தான் வரைஞ்சதா? அந்த முகரை கட்டைய கொஞ்சம் ஓ இது பார்த்தோம் ஒன்னு இருப்பாங்களோ. Hey, I've seen this one. அதான் அந்த இது. சொன்னல. மாட்டு பொங்கல்னா இந்த மாதிரி. ஓ இவங்களா 2 பேர் ஆயிட்டாங்களா? இப்போ புடிச்சிட்டாங்களா என்ன? என்னைக்கு மாட்ட போறாங்கன்னு தெரியல. பறந்து போயிட போகுது. அதான் நடக்க போகுது. அட அரப்பைத்தியம், நார்மல் பலூன் அடிச்சிருந்தா கூட பறந்து இருக்காது. யாரு கைக்கு மாட்ட போதோ. Good to see you, good to see you sir. Love you so much ma'am sir. காமிட்டு பிடிக்குமா உங்களுக்கு? டேய் அவனால சும்மா இருக்க முடியாதடா. எப்பறா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? யாருங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு 200 ரூபாய். 200 என்னடா ஆச்சு? bunch of retards and NPC. எங்களுக்கு ரொம்ப தாக அடிக்குது. யார் தண்ணி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 200 ரூபாய். 200 ரூபாய். தண்ணி யார் தண்ணி பாட்டில் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 200 ரூபாய். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில புடிங்க போடு. என்ன பைத்தியம் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு. அந்த மிஸ்கின் பேசுற இது பார்த்தேன்.
அதே வீடியோவில் வரல, சும்மா ட்ரோலுக்கு மட்டும் போட்டாங்க. அது யாரை திட்டினாங்கன்னு நான் பார்த்தேன். அது பயங்கரமாக திட்டிட்டு இருந்தாரு செமையா. ஐயோ இந்த பையன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியலையே. அது என்னன்னு தெரியல. அதுதான் சொல்றல, இது ட்ரெண்ட் ஆகிற வரைக்கும் ஓகே ஜாலியாக இருக்காங்க. இது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ எல்லாரும் போன எனக்கு தெரிஞ்சு 2021 நிறைய பிரச்சனை ஆச்சு யூடியூப்ல இருக்கவங்களுக்கு. இப்போ டிடிஎஃப்லாம் விட்டுட்டாங்க. இப்போ அந்த இடத்த இவர் ஃபில் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா கொஞ்சம் மாத்தி மாத்தி இது பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கும் ஜாலியா இருக்கும். அதாவது தேவையில்லாம அதாவது இவன் கிட்ட போய் நான் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் ஓவரா இல்லையா? எனக்கு அதான் புரியவே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னே தெரியாது, எனக்கே தெரியாதுமோ இவனுக்கு மட்டும் தெரியுமா என்ன? இவர் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுன்னா இவர் சம்பாதிக்க வந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏதோ ஃபேமஸ் ஆகணும், இவரை நல்லா தெரியணும்ன்றதுக்காக. ஏன்னா அவங்களுக்குலாம் தண்ணி எடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு 200. ஆமா, அது என்ன நல்லாவே இல்லை. அது என்ன இருக்கு, அது அதுக்கு ஓட்டுவாங்க போல. கிட்டத்தட்ட பிச்சை போடுற மாதிரிதான் இது. நீங்க ஒரு 200 ரூபா பிச்சை போடுறான், நீங்க அதுக்கு தண்ணி அவனுக்கு கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட. அதாவது வேலைக்காரனா வேலை பார்க்குற மாதிரி 200 ரூபாய்க்கு அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது எப்படி அதை ஏற்றுட்டு அதை பண்ணுறவங்களும் ஏன் பண்ணுறீங்க? இப்படிலாம் மனம் போய் தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு லிமிட் இருக்குல்ல. அது சும்மா வந்துக்கிட்டு ஏதோ நான் ரொம்ப நல்லது பண்ணுற மாதிரி பண்ணுறதுலாம் ஓவராக இருக்குது. அது நல்லது பண்ணுன்னா பண்ணட்டும், அது தப்பே கிடையாது. ஏதோ அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்கறது, அதுவும் அவரு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் யார் போய் வாங்குவோம் முதல்ல இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்? அதெல்லாம் யோசனையே இல்லை. சாப்பாடு அவரு சாப்பாடுக்கு தான் கேட்குறாரு. சாப்பாடுன்னு கேட்குறாரு, அது காசு கூட கொடுக்கலாம். அதுவும் கிடையாது. இப்படி கொண்டா என்ன பண்ணணும்னு தெரியல போல இருக்கு. என்னவோ பண்ணணும்னு பண்றாங்க, பண்ணட்டும். கோயம்புத்தூர் தானே இவரு? நான் இப்போ கோயம்புத்தூர்ல படிச்சேன்னு சொல்றதுக்கே எனக்கே அசிங்கமா இருக்கு. அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு ஏன் கோயம்புத்தூர்ல இருக்கான்னு ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்